26 அன்று நகராட்சி நிர்வாகத்துறை பற்றி சட்டமன்றத்தினுடைய மானிய கோரிக்கையில் இருக்குது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி 5 வருடங்கள் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்துள்ள அரசு துறையிலிருந்து பணியந்திரப்படுத்த வேண்டும் என்பது உழைப்பொருமையத்தோட முக்கியமான கோரிக்கை. இன்றைக்கி சென்னை மாநகராட்சி இந்த குறிப்பிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளருக்கு மகப்பேறு விடுப்பு கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்களுடைய 3வது குழந்தைக்கு, பெண்களுடைய 3வது குழந்தைக்கு 1 வருஷம் மகப்பேறு விடுப்பு கொடுக்கப்படும். 1.5 மாதத்தை 1 வருஷம் கொடுக்கப்படும் 3வது குழந்தைக்கு. ஆனால் இங்கே வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள், ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள், இவர்களுடைய இந்த பெண்களுக்கு உங்களுக்கு மகப்பேறு எடுப்பு கொடுக்க முடியாது சென்னை மாநகராட்சி அறிவிக்குது. அப்போ இவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா, ஆடு மாடுகளா, கொத்தடிமைகளா? முதலமைச்சர் அந்த பெண்கள் மேலே இறக்கம் காட்டுறது நியாயம்தான், ஒன்றும் தப்பு இல்லை. பெண்களுடைய 3வது பிரசவமும் முக்கியம்தான். ஏன் தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் குழந்தைய பிறக்காதா இந்த பெண்களுக்கு? அப்போ கொஞ்சம் கூட இந்த எந்த சமூகத்திலேருந்து வர்றாங்கன்ற கேவலமான எண்ணம் தானே இது, சாதி ஆதிக்க எண்ணம் தானே சென்னை மாநகராட்சிக்கு இருக்குது, தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. எம்எல்ஏக்கு காரு, நீங்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு எல்லாருக்கும் கார் இருக்குது, அவங்க எல்லாம் கார் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு காரு, அவங்களுக்கு எரிபொருளுக்கு 75,000, உதவியாளருக்கு 25,000 சம்பளம். நாங்கள் தூய்மை பணியாளர் சம்பளம் கேட்டால், பணியந்திரம் கேட்டால் கஜானாவில் காசு இல்லைன்றீங்க. ஆனால் எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுக்க முடியும், 75,000 ரூபாய்க்கு எரிபொருள் உதவியாளருக்கு தர முடியும், 25,000 ரூபாய் உதவியாளர், பூசா சேரவங்களுக்கு 25,000 ரூபாய். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் சம்பளம் 19,000 ரூபாய், ஊராட்சியில் தூய்மை பணியாளர் சம்பளம் 6,000 ரூபாய், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஊராட்சியில் கிராமப்புறங்களில் போனால் 1000லேருந்து 3,000 ரூபாய் சம்பளம் பெருக்கிறவங்களுக்கு. யாருக்கு இப்போ எம்எல்ஏக்கு உதவியாளர் வேணும்னு யார் இப்போ நிர்ணயம் பண்ணி யார் கேட்குறது? உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் கொடுக்கணும்னா கட்சியிலேருந்து கொடுத்துட்டு போங்க, மக்கள் வரி பணத்துலேருந்து எதுக்கு? சரி, அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், கொடுங்க. தூய்மை பணியாளர் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டாங்க? எம்எல்ஏ உதவியாளருக்கு மாதம் 25,000 ரூபாய் தேவைன்னு சொல்லக்கூடிய முதல்வர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளருக்கு சம்பளம் 25,000 குறைந்தபட்சம் இருக்கணும்? ஏன் தோண மாட்டேங்குது? இங்கே தூய்மை பணியாளருக்கு இங்கே சென்னை மாநகராட்சியினுடைய ஆட்சியர் அவர்கள் 832 ரூபா ஸ்வீப்பருக்குன்னு இப்போ நிறைவு பண்ணியிருக்காரு சம்பளத்தை. ஒரு நாளைக்கு 832 ரூபா சம்பளம். ஆனால் சென்னை மாநகராட்சி 761 ரூபா தான் கொடுக்குது. அப்போது எளிய மக்கள்னால் உங்களுக்கு சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் கீழே இருக்காங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி நினப்புலையும் வேணா பண்ணலான்ற மாதிரி இருக்கா? சட்டமன்ற வெட்டி மன்றமாக போயின்னு இருக்கு, போலாரமாக மற்றதும் போயின்னு இருக்கு. தொழிலாளர் பிரச்சனையை பற்றி யார் பேசுவா? தூய்மை பணியாளர் பிரச்சனை பற்றி யார் பேசுவா? அதுக்கு பதில் சொல்லணுன்றது எங்களோட கோரிக்கை. எங்கள் முதலமைச்சர் சந்திக்கணும்னு நாங்கள் கேட்குறோம், எங்கள் தங்கத்தை பார்க்கணுன்னு கேட்குறோம். நீங்கள் பார்க்கலாம், தணிக்கை போராட்டம் நடக்கும் இந்த சென்னை மாநகராட்சியில். நாங்கள் நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டிகிட்டே இருங்க. எங்கள் ஆட்கள், எங்கள் சென்னை மாநகராட்சி தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர், உழைப்பொருமைக்கு தணிக்கை போராடிட்டே இருக்கோம். 5 பேர் 10 பேர் வச்சுக்கிறவங்கள சங்கம் இருக்குது. இன்றைக்கி ஆரம்பித்த தாவேக்கா தொழிற்சங்கத்து சங்கம் இருக்குது. நாங்கள் 6 வருஷமாக போராடி சம்பளம்லேருந்து பல்வேறு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்கள் சங்கத்துக்கு உள்ள அறை கிடையாது, சங்க அலுவலகம் கிடையாது, வெளியே வைக்கிறாங்க. எங்கள் உழைப்பொருமைக்கு 3000க்கு மேற்பட்ட உறுப்பினர் வச்சுருக்கோம். எங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இது என்ன நவீன தீண்டாமல்? எங்கள் சங்கம் மேலே புதுசாக ஆரம்பித்த உறுப்பினரே இல்லைனாலும் தாவேக்கா தொழிற்சங்கத்துக்கு உள்ள சங்கம் இருக்குது. எங்களுக்கு எங்களை அலுவலகம் கொடுக்க மாட்டேன்னு கமிஷனர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் பெண்களுக்கு கழிப்பறை இல்லைங்க. முதல்ல பெண்களை பற்றி பேசுகிறார் முதல்வர். அம்மா, தங்கச்சி, மற்றவங்களாம் மரியாதை இருக்கணும். அவங்களுக்கு முதல்ல கழிப்பறை இருக்கணும். சென்னை மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை இருக்கணும். அந்த முதல்ல மரியாதை கொடுங்க. அந்த மரியாதை ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். மற்றதெல்லாம் பொதுவாக பேசுகிற டயலாக்ஸ் தான், சினிமா டாக்ஸ் தான் அவங்க பக்கம் இருக்கட்டும். இங்கே நாங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுறோம். சென்னை மாநகராட்சி பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை இல்லை, ஓய்வறை இல்லை. இதை விட வெட்கக்கேடு இந்த அரசுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் பணியந்திரம் எங்கள் உழைப்பொருமையில் போராடுறோம். வீடு விடாமல் மிரட்டுறீங்க போலீஸை வச்சு. நேற்று மிரட்டிருக்கீங்க, இன்னைக்கு காலைல போய் மிரட்டிருக்கீங்க. நாங்கள் போராட்டம் பண்ணால் எங்கள் சங்க முன்னணிகளை வீட்டில் போய் நீங்கள் யார், எந்த வார்டு, எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க, எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க மிரட்டுறீங்க. நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அம்பேத்கர் கூட்டம், தூக்கு மேடையர்னா பகத்சிங் கூட்டம். நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நீங்கள் காவல்துறை வச்சு வீடு விடாமல் மிரட்டினாலும் சரி, எங்கள் சென்னை பூர்வக்குடி மக்கள் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் திருப்பி இறங்கிட்டோம். நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். எங்களுக்கு சென்னை மாவட்ட ஆட்சியரோட சம்பளம் வரணும், மகப்பேறு எடுப்பு எங்கள் தொழிலாளிக்கு வேணும், வார விடுப்பு சம்பளத்தோடு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு உரிய சம்பளம் வரணும். நீங்கள் எங்களை மிரட்டி ஜெயிலில் வச்சு எதனா பண்ணலாம், இல்லை வீடு விடாமல் போய் மிரட்டலான்னா செஞ்சு பாருங்கள். நாங்கள் இங்கே சொல்கிறோம், ஒருபோது பின்வாங்க மாட்டோம். எங்கள் உழைப்பொருமைக்கு பின்வாங்காது. யார் தூண்டு நான் கேட்குறது நியாயம், அரசியலமைப்பு சட்ட உரிமை. எங்களுக்கு சம்பள உயரோ பணி நிரந்தரமோ நீங்கள் சொல்கிறது கழிப்பறைச்சோ உரிமை. நாளைக்கும் போராட்டம் தொடரும். எங்களை முதல்வர் கூப்பிட்டு பேசணும். உங்களுக்கு சினிமாக்காரங்க பேச முடியும், பணக்காரங்களோட பேச முடியும், பல முதலாளிகளை பேச முடியும், படம் எடுத்தவங்களை கூப்பிட்டு பாராட்ட முடியும். உழைப்பொருமை 100 நாளாக கேட்டுட்ருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து லெட்டர் கொடுத்து கேட்டுட்ருக்கோம்.
கமிஷன் மூலமாக மற்றவங்க மூலமாக காவல்துறை மூலம் எல்லார் மூலமும் நாங்கள் கேட்குறோம். முதலமைச்சர் சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கணும், லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கியிருக்கோம் பணி எந்திரத்துக்கு. எங்களை பார்க்க முடியலையே. எங்களை மாதிரி எங்கள் ஜனங்க மாஸ்க் க்ளவுஸ் இல்லாமல் செத்து போன மாடு பூனை நாய் கையில் ஆடுறாங்க. நிறைய நேரத்தில் சிறுநீர் இருக்கிற இடத்துல குப்பையாடுறாங்க, மழை இருக்கிற இடத்துல கையாளுறாங்க. எங்கள் ஜனங்களை பார்க்கறதுக்கு, எங்கள் தொழிற்சங்கத்தை பார்க்கறதுக்கு, உழைப்பொருமிக்கத்தை பார்க்கறதுக்கு முதல்வர் முடியாது என்று சொன்னால் அம்பேத்கருடைய கூட்டம், பகத்சிங்கினுடைய கூட்டம் தகுந்த பதிலடியை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். நாங்கள் போராட்டம் மூலமாக தெரிவிப்போம். நீங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும். 24ஆம் தேதி நீங்கள் அறிவிக்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளருடைய கோரிக்கை சம்பந்தமாக, பணி எந்திர சம்பந்தமாக நீங்கள் அறிவிக்கணும். அறிவிக்கிற வரைக்கும் எங்கள் சங்கம் தொடர்ந்து போராடும். Ha ha ha!